கரு வந்து ஒரு செல்லுலேருந்து ஒரு மனித உருவா மாறுது. அந்த உடல் உறுப்புகள் உண்டாகிறதெல்லாம் முதல் 8 வாரத்துல. அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் பெருசாகும். 12 வாரத்துல பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற எல்லா நம்ம உறுப்புகளும் ஒரு மினியேச்சர் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இந்த உடல் உறுப்புகள் எப்படி உண்டாகுது? 1 செல், 2 செல், 2 செல், 4 செல், 4 செல், 8 செல் அப்படி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு அது அது குரூப் பண்ணி கை, கால் அந்த மாரி ஃபார்மேஷன் வருது. நம்ம ஏதாவது ஒரு பொருள், தவறான பொருள் சாப்பிட்டோம், இல்ல ஒரு தவறான மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த செல் டிவிஷன் இருக்கு இல்லையா? அப்ப பாதிப்பு ஏற்பட்டு குறைபாடுகளோட பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த முதல் 3 மாசத்த நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டடீஸ் எல்லாம் வருதுல்ல, மருந்து ஸ்டடீஸ் எல்லாம். எந்த ஸ்டடியுமே பிரெக்னன்ட் மதர்ஸ்ல ஸ்டடி பண்ணி வராது. ஓகே. ஏன்னா, புதுசா ஒரு மருந்து வருது. இது இந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா, வானாமா அப்படின்னு எப்படி செக் பண்ண முடியும்? எல்லாருக்கும் அந்த குழந்தை அவங்களுக்கு வந்து பொண்ணு. ஓகே. ஸோ அத வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கவே முடியாது. அதனால எந்த புது மருந்தும் பிரெக்னன்சி டைம்ல ட்ரை பண்ணவே மாட்டோம். ஓகே. ஏற்கனவே சாப்பிட்டு ஆக்சிடென்டலா சில பேர் சாப்பிடுவாங்கல்ல. சாப்பிட்டு அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஒண்ணும் பிரச்சனை வந்ததில்ல. இல்ல அந்த அனிமல் ஸ்டடீஸ்லலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி ஒரு டெஃபினட்டா சேஃப்டி ப்ரூவ் ஆன பிறகு தான் பிரெக்னன்சில யூஸ் பண்ணுவோம். இப்ப மருந்து மட்டுமே பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியது இல்ல. இன்னும் உணவும் தானே. உணவே மருந்துன்னு சொல்றோம்ல. அந்த உணவு வந்து நல்லதும் பண்ணக்கூடியது, கெட்டதும் பண்ணக்கூடியது. ஸோ அதனால அந்த முதல் 3 மாசம் வந்து உண்ணும் உணவு, அந்த நம்ம சுவாசிக்கிற காத்து, எண்ணும் எண்ணம், நல்ல உறக்கம், செய்யற வேலை இது எல்லாமே சரியா இருக்கணும்.